ஒருத்தரை மற்றவங்க புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை பத்தி மற்றவங்க புரிஞ்சுக்கணும் உண்மை நிலைய. அது குடும்பத்துக்கு தேவையா? இல்ல என்னை பத்தி என் தீயதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்க கூடாது, என் நல்லதை மட்டும் தான் புரிஞ்சுக்கணும், அவங்க தீயதை பத்தி அவங்க சொல்லவே இல்லை, அவங்க நல்லதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நல்லதா? இல்ல நம்மளை பத்தி சரியான துல்லியமான யதார்த்தமான உண்மையை மற்றவங்க புரிஞ்சுக்கிறது நல்லதா? ஒருத்தர் இருக்க நல்ல குணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், கெட்ட குணத்தையும் தெரிஞ்சுக்கணும். அந்த கெட்ட குணத்தை நம்மால எப்படி அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அனுசரிச்சு போக முடியலன்னா அந்த குணங்களோட நம்ம தொடர்பு கொள்ளும் போது விலகிக்கணும். நல்ல குணங்களோட மட்டும் தொடர்பு கொண்டுக்கணும். அவங்க இப்படி செஞ்சா நான் இப்படி செய்வேன், அப்படி செஞ்சாதான் சரியா இருக்கும், அவங்க இப்படி செஞ்சா வேணும்னு நம்ம இப்படி செய்யணும். அந்த நோக்கத்துல அந்த குணங்களை திருத்த முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம கிட்டயும் கெட்ட குணங்கள் இருக்கும். அதனால இருவரும் பரஸ்பரமா அதை பேசி மாத்திக்கிறதுக்குண்டான முயற்சி எடுத்து முடிவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரணும். ஒரே நாள்ல திடீர்னு மாற்ற முடிச்சா நடைமுறைக்கு ஒத்து வராது. அப்ப உள்ள பழிவாங்க எண்ணம் தான் வருமே தவிர மாத்திக்கணுங்கிற எண்ணம் வரவே வராது. அதனால நம்முடைய குறைய அவங்க பெருசுப்படுத்தவும் பார்ப்பாங்க. அதனால நம்ம ரைட்டு அவங்க தப்பு அப்படிங்கிற பாயிண்ட்ல போகவே கூடாது. நம்ம சைடு இருக்க கெட்ட குணமும் அவங்களுக்கு தெரியணும், அவங்களுடைய இது நம்ம தெரிஞ்சுக்கணும், அது அவங்களும் வெளிப்படையா ஒத்துக்கணும், நாமளும் வெளிப்படையா ஒத்துக்கணும். இந்த மாதிரி தன்மை இருக்கவங்க தான் சிறந்தவங்க. குணத்திலேயே சிறந்தவங்க தான் சிறந்தவங்க கிடையாது, உண்மையை அப்படியே ஒருத்தர் தெரிவிக்கிறவங்க சிறந்தவங்க. கணவன் மனைவிக்குள்ள